கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதத்திலும் இந்த 2வது வாரமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு முன்பதாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ, தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம் 7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எளிமையான மக்களை மிகவும் நேசிக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கை மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது. ஆகவேதான் அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் அண்ட சராசரங்களை படைத்த தேவனாக இருந்தாலும் கூட அவர் எளிமையாக ஒரு மாட்டுத் தொழுவத்திலே அவர் வந்து பிறந்தார் என்று சொல்லி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியினாலே எளிமையான மக்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, எளிமையானவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது 40 சங்கீதம் 17 வசனத்திலே தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் பேரில் நினைவாயிருந்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். தாவீது தன்னுடைய குடும்பத்திலே எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் தாவீதை நினைத்தருளினார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு எளிமையான ஒரு தாவீதை கர்த்தர் அரசனாக மாற்றி ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எளிமையானவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது 9 சங்கீதம் 18 வசனத்திலே கூட நாம் பார்க்கிறோம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் மறக்கப்படாத மனிதர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால் எளிமையானவர்களை கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். தேவன் மறக்க மாட்டார் என்றால் அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மேல் நினைவாய் இருக்கிறார். அவர் நினைவாய் இருக்கும் பொழுது, நம்மை நினைச்சிருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 25 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் எளிமையான மக்களுக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், எளியவனுக்கு அவர் திடனாய், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக கர்த்தர் காணப்படுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் எளிமையான மக்களுக்கு, எளியவர்களான மக்களுக்கு, மனிதர்களால் மறக்கப்பட்ட எளிமையான ஜனங்களுக்கு கர்த்தர் எல்லா விதங்களிலும் அவர் ஆதரவாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 109 சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் எளியவர்களுடைய வலது பாரிசத்திலே நிற்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒரு எளிமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் காணப்படலாம், அல்லது வறுமை நிமித்தமாக நீங்கள் ஒரு எளிய ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எளியவர்களை உயர்த்துகிறார், எளியவர்களுடைய வலது பாரிசத்திலே கர்த்தர் நிற்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் அவர் ஆதரவாக இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை எந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிப்போமானால் 107 சங்கீதம் 41 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மந்தை என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஆடையோ அல்லது 2 ஆடுகளை உடையதாகவோ காணப்படாது. ஒரு 50-100 ஆடுகளை உடையதுதான் ஒரு மந்தை. நீங்கள் எளிமையாக இருக்கலாம், கர்த்தர் உங்களை மந்தையை போல உங்கள் வம்சங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எளியவர்களாகிய நீங்கள் கர்த்தரை நீங்கள் நம்புங்கள்.
கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக, உங்களுக்கு திடனாக, உங்களுக்கு நிழலாக, உங்களுடைய வலது பாரிசத்திலே நிற்கிறவராக அவர் காணப்படுகிறார். அவர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். உங்களை அவர் பெருக செய்து உங்கள் வம்சங்களை மந்தையை போல மாற்றி உங்களை உயர்த்துகிறார். ஆகவே கர்த்தரை நீங்கள் நம்பி நீங்கள் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எளிமையான சூழ்நிலையிலே எளிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மனிதர்களால் ஒருவேளை வெறுக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின்படியேயும் ஆண்டவரே, நீர் அவர்களை மறவாதபடிக்கு அவர்களுக்கு நீர் திடனாக, அவர்களுக்கு நீர் அடைக்கலமாக, அவர்களுக்கு நீர் நிழலாக நீர் கடந்து வந்து அவர்களுக்கு நீர் வலது பாரிசத்திலே நிற்கிறவராக நீர் காணப்பட்டு அவருடைய வம்சங்களை மந்தையை போல நீர் பெருக செய்வீராக. அப்படி செய்து அவர்களை நீர் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் எளியவர்களை உயர்த்துகிறார். ஆமேன்.